ராஜா வந்திருக்காரா? வெளியில வண்டி நிக்குது. இப்பதான் வந்தாரு. ரேகாவை பார்க்க மேல போயிருக்காரு. என்னவா காலங்கத்துல வந்திருக்காரு? அவரால ரேகாவை பிரிஞ்சு இருக்க முடியலையா? வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ராஜா எதுக்கு வந்தீங்க? இது என்ன கேள்விமா? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். கோர்ட் ஆர்டர் மறந்துட்டீங்களா? ரேகா ப்ளீஸ், தயவு செஞ்சு கோர்ட் ஆர்டர் பத்தி பேசாத. அது நியாயமான ஜட்மெண்ட் கிடையாது. அதனால அதை நான் மதிக்க போறதில்லை. நியாயம் அநியாயம் எல்லாம் பேசுற நிலைமையில நான் இப்ப இல்ல. இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். தயவு செஞ்சு போயிடுங்க. என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும் ரேகா. நாம இனிமே சேர்ந்துதான் இருக்க போறோம். நம்ம வீட்டுக்கு போறோம். சார், என்னால வர முடியாது. ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னால உன்னை பிரிச்சிருக்க முடியல ரேகா. கஷ்டமா இருக்கு. ஜெயில அந்த மோசமான அட்மாஸ்பியர்ல இருந்துட்டு வந்த நாள்ல இருந்து நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன். அதுல இருந்து நான் மீண்டு வரணும்னா நீ 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 என் கூட இருக்கணும் ரேகா. எனக்கு நீ வேணும். வேணும்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். என்ன சொல்ற? ஊரை விட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? என்னால கூடதான் உங்களை பிரிச்சிருக்க முடியல. அதுக்காக அந்த பாஞ்சாலி கிட்ட தோல்வி ஒத்துக்க சொல்றீங்களா? இல்ல ராஜா, அது மட்டும் முடியாது. அவ கோர்ட்ல எத்தனை பேர் முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்தினா பேப்பர்லயும் டிவிலயும் எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. அதே மாதிரி அவ்வளவு பேர் முன்னாடி அவ வயித்துல வளர குழந்தைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்கணும். ஊரே அவ மூஞ்சில காரி துப்பணும். அது வரைக்கும் நம்ம தனித்தனியா தான் இருந்தாகணும் ராஜா. வேற வழி இல்ல. ரேகா, 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 தயவு செஞ்சு அவரை போ சொல்லுமா. ரேகா, ரேகா, ராஜா ஒரு நிமிஷம். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அட் தி சேம் டைம் ரேகாவோட பிடிவாதத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாள், just 7 months. அதுக்கப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரப்போறா. அது வரைக்கும் இந்த பிரிவை நீங்க தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. எல்லாருக்குமே கோர்ட் ஆர்டர் மீறக்கூடாதுங்கிறதும் பாஞ்சாலிய ஜெயிக்கணுங்கிறது தான் முக்கியமா இருக்கே தவிர என்ன பத்தி உங்களுக்கு கவலை இல்ல? அப்படி இல்ல தம்பி. அப்படித்தாமா, அப்படித்தான். பரவாயில்ல, நான் போறேன். சாரி ரேகா, தப்பு என் மேலதான். இந்த பிரிவு என்ன மாதிரியே உண்மையும் பாதிச்சிருக்குன்னு தப்பா நினைச்சிட்டேன். அதனாலதான் விடிஞ்சது பாதி விடியாதது பாதின்னு ஓடி வந்தேன். வந்தது தப்புன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் போறேன். தம்பி, நான் இது கவலையே இல்லாத மாதிரி பேசிட்டு போறாரு. பாத்தீங்களாமா? அவர் ஏதோ கஷ்டத்துல சொல்லிட்டு போறாருமா. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும்.
யாருக்கு என்ன வேண்டுதலோ தெரியல, அந்த அம்மா வயசான காலத்துல அங்க பிரதேசனம் பண்ணுது. ஆமாமா, ஒரு பொம்பளை கோயிலுக்கு வந்து வேண்டுனா நிச்சயமா புருஷனுக்காகவோ இல்லைன்னா குழந்தைகளுக்காகவோ இருக்கும். வேற யாருக்காக வேண்ட போறாங்க? யார் பேருக்கு? சஞ்சய். நட்சத்திரம் சொல்லுங்க. திருவோண நட்சத்திரம். சிவன நட்சத்திரம் சஞ்சய் நாமதை சிஎம் தொட்டுங்க சகபுராணாம் ஜாமஸ்தேர்ய வீட்ய விஜயாதரா. அம்மா, தாயி, பரமேஸ்வரி, நாங்க இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா அனுபவிக்கிறோம். இன்னும் உனக்கு மனசு இறங்கலையா? சொந்த குழந்தைங்க கிட்டயே நான் தான் உங்க அம்மான்னு சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே.